வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல பேர் பல விதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரோம் இல்லையா? அதாவது குழந்தைகள் சரியாக படிக்கலை, அதே மாதிரி நம்மளுக்கு சரியான வருமானம் இல்லை, சரியான தொழில் அமையலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, கல்யாணம் வந்துட்டு அந்த டைமுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கவலைகள் இருக்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேங்க. இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நடந்த உங்களோட கஷ்டங்களில் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் தான் நம்மளே இப்படி படுத்துது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கான கதை தாங்க இந்த கதை. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த கோவில். இந்த கோவில் பற்றி ஒரு கதை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போனால் நம்ம இதுக்கு முன்னாடி 3 ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் அனைத்துமே வந்துட்டு சரியாயிடும், பாவங்கள் கழிஞ்சிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களும் வந்துட்டு எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்களுக்கு ஏதாவது அவங்க கடைசி காரியத்தில் ஏதாவது செய்ய முடியாமல் நம்ம எதாவது தவறிட்டோம் அப்படின்னு யாராவது கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் சில பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க ஆத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு கோயில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருப்புவனம் அப்படிங்கிற கோயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புவனம் கோயில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக திருப்புவனம் அதுதான் இந்த கோயிலோட முந்தினத்து பெயர். அப்படியே நாளடைவில் எல்லோரும் கூப்பிட திருப்புவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்புவனம் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. அதில் திருப்புவனம் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு அம்மா நம்மளுக்கு இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. அம்மா, இவங்க ஒரு செட்டியார் மதுரைக்காரர். அவங்க அப்பா இறந்தோன்னா நான் அஸ்தியை வந்து ராமேஸ்வரத்தில் கரைக்க வந்தார். அப்போ அங்கேருந்து குதிரை வண்டியில் வரையில் இங்கே வந்து குதிரை வண்டிக்காரர்கிட்ட சொன்னாராம், ஏப்பா கொஞ்ச நேரம் பசியை மத்திட்டு போவோம், அவ்வளோ தூரம் போகணும்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்துக்க சொல்லிவிட்டு ஒரு குளிக்க போனாராம் ஆற்றுக்கு. அப்போ தண்ணி நிறையா போச்சான். அப்போ குளிக்க போகையில் கவனமாக பார்த்துக்கடானே சொன்னாராம். அவர் போன ஒரு படம் இவர் என்ன செஞ்ச குதிரை வண்டிக்கு என்ன கவனமாக பார்த்துக்கடாரு, என்ன விஷயம் என்னன்னு பார்ப்போம்ட்டு அவுத்து பார்த்தா பூவாக இருந்துச்சான். அப்படியே இவர் கட்டி இந்த பூவுக்கு தானே அந்த செட்டியார் இந்த பாடு படுத்துறாருன்ட்டு அவர் பேசாமல் உட்காந்துட்டாராம். அவர் குளிச்சுட்டு எல்லாம் வந்தோன்னா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு சரிடா கிளம்புவோம்டா அப்படின்னு வண்டியை கட்டிட்டு போயிட்டாங்க. போய் ராமேஸ்வரத்துக்கு போனோன்னே நீ கரையில் நின்றா நான் போய் அஸ்தியை கரைச்சிட்டு வரேன்ட்டு ஆற்று இதுக்குல கடலில் இறங்கினாராம். இறங்கி இந்த துணியை அப்படி விரிக்கையில் எலும்பாக இருந்துச்சான். அப்போ இவர் என்ன, ஐயா நிப்பாட்டுக்கு கத்துனானா மேலே நின்று. ஏய் என்னடா அபசவனமாக கத்திருக்கேன், எங்கள் அப்பாவோட அஸ்தியை நான் கரைக்க போகிறேன், நீ பாட்டுக்க என்னமோ நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டாராம். இல்லைங்கய்யா நான் சொல்கிறது கேளுங்க, அங்கே நம்ம திருப்பணத்தில் உட்காந்துருந்தோம்ல சாப்பிட்டோம்ல அந்த இடத்துல பார்த்தா வெறும் எலும்பா இருந்தாங்க, பூவா இருந்துச்சுப்பா, இங்கே வந்தோன்னு எலும்பா இருக்கு. அப்படியாடா, அதுதான்டா புண்ணியஸ்தலம். புண்ணியஸ்தலம் கிளம்புல வண்டியை கட்டிட்டாரு. திருப்பி அந்த வந்து இங்கே விரிச்சு பார்த்தா மல்லிகைப்பா இருந்துச்சு. அப்போ இங்கே தான் அந்த அஸ்தியை கரைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அங்கேருந்து திரும்பி வந்ததுனால தான் எனக்கு திருப்போடன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்து அஸ்தியெல்லாம் கரைக்கிறாங்களாம்மா? கரைக்கிறாங்க, இங்கே தானே கரைப்பாங்க எல்லாருமே. இங்கே தான். அப்போ ராமேஸ்வரத்தில் கரைக்கிறது இல்லை, அங்கேயும் போகிறவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே இங்கே தான் காசிக்கு அப்புறம் அப்போ இங்கே நம்ம வந்து மோட்ச தீபம் கொடுத்தோம்னா அந்த இறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்களா? அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக வந்து நம்ம முன்னோர் சாபங்களுக்கு சொல்லி எண்ணெய் தேங்காய் பழம் வாங்கி கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து முன்னோர் சாபங்களுக்கு போடுன்னு சொன்னால் அது போட்டால் அதுன்னா நம்ம ரொம்ப விசேஷமாக இருக்கும். வீட்டில் பிள்ளைய படிப்பு, கல்யாணம் காட்சி, தடங்கள், இந்த கடன் விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் மாறிடும். நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. கதையை கேட்டுட்டிங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உடனே கிளம்புங்க. இந்த திருப்புவனத்துக்கு போய் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க.
நாங்கள் தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்த உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும் ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி நமக்கு அதில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையும் நினைப்போம், நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.